நான் செஞ்சேனம்மா. அந்த ஒரு கேவலமான எண்ணம் எனக்கு வருமா? ஒரு புள்ள தச்சிய பொண்ணை போய் நான் படிக்கட்டில் சோப்பு தண்ணி போட்டு கீழே விழுற அளவுக்கான கேவலமாக போயிட்டேன். நான் நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு த்ரிஷா அக்கா எனக்கு 1000 கெடுதல் பண்ணியிருந்தாலும் நான் அப்படி திருப்பி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அந்த வழி என்னான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேடுகட்ட வேலை நான் செய்ய மாட்டேன். என்ன 2 அடியாச்சு கூட நான் தாங்கியிருப்பேன். ஆனால் எப்படியாப்பட்ட ஒரு பழியை என் மேலே சுமக்க பார்க்குற அந்த மோனிஷா, ச்சே, இவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது இப்படியாப்பட்ட மனசுங்க கூட இந்த உலகத்தில் கேவலமாக வாழ்கிறகனிட்டு. ச்சே, இவங்களுக்கெல்லாம் இருக்கமே இருக்காதா? ஓ, அழாது. அம்மா அழுவுறேன்ட்டு நீ அழுவுறியா? அழாதுடி செல்லும். இந்த கஷ்டம்லாம் நம்மளுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தீரும். அந்த கடவுள் நம்மளை இதே மாதிரி நோவடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாருடா. அம்மா இருக்கேண்டி தங்கம். அம்மாவுக்கு உன்னை விட்டா யார் செல்லம் இருக்கிறா? உன்கிட்ட தின என் கஷ்டத்தை சொல்லிக்க முடியும். ஆனால் அம்மாவை விட்டு நீ அழாதுடி தங்கம். நீ அழுத என்னால் தாங்க முடியாது. சக்கலாத்தி வரா வரட்டும். வீட்டுள்ள வந்த உடனே இந்த மூதேவி தான் உக்காண்ட்ருக்கு முன்னாடி. என்ன இம்சை கொட்டிக்க போகிறாளோ, இன்னைக்கு என்ன கர்மத்தை பண்ண போகிறாளோ. ஏய் வாடி இங்க. இல்லை, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, என்னால் வர முடியாது. ஓ, அப்போ எனக்கு இப்போ திடீர்னுட்டு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு. என்ன தெரியுமா? என்ன? அதான் நான் கீழே விழுந்து எனக்கு அபாஷர் ஆனோன்னுட்டு படிக்கட்டில் சோப்பு தண்ணி ஊற்றி என்னையும் என் வீட்டில் இருக்கிற குழந்தை சாவடிக்க பார்த்தால, போலீஸுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு இருக்க. நீ என்னன்ற? சே, இதை ஒன்று வச்சுக்கிட்டு நம்மளை படாத பாடுபடுத்துறா. நம்ம போலீஸ்கிட்ட போனோம், நம்ம ஃபேமிலி முழுக்க அசிங்கமாயிடும். சரி, போய் தொழிலாம். என்னடி யோசிக்கிற? நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும், இல்லை ஜெயிலுக்கு போய் களி தாண்டி திங்கினோம். வாடி. என்ன வேணும் உனக்கு? உக்காரு சொல்கிறேன். ஏய், நான் சோஃபா மேலே உக்கார சொல்ல, கீழே உக்காரடி. ஏய், என்ன விளையாடுறியா? நான் யாருன்னு தெரியும்ல, மோனிஷா. என் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? நீ வேணுமானா கீழே உக்காரு. நான் எதுக்குடி கீழே உக்காரணும்? ஓ, உன் ஸ்டேட்டஸ் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்கிடுறேன் பார்க்குறியா? மூடிக்கிட்டு உக்காரடி கீழே. இப்போதைக்கு நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இவ சொல்கிறது நம்ம கேட்டுத்தான் ஆகணும். அதான் சொல்கிறேன்ல, உக்காரடி கீழே. சொல்லு, இப்போ என்ன பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை மோனிஷா, எனக்கு என்னன்னே தெரியல, நீ வந்ததும் திடீர்னுட்டு கால் வலிக்குது. நீ நல்லா அமுத்தி விடு, கால் வலி கம்மியாகும். கிடது நான் உன் காலை அமுத்தணுமா? சிச்சி, நீ கேவலமானவடி. நான் உன் காலை நான் அமுத்தணுமா? இங்கே பாரு, உனக்கு காலை அமுத்துனா வீட்டு வேலைக்காரி இருக்கிறால, அவகிட்ட அமுத்தி வச்சுக்கோ. என்கிட்டலாம் உன் காலை அமுத்த சொல்லாத. சரி, அப்போ நான் போலீஸ்க்கே ஃபோன் பண்ணிட்டா? இரு, கண்டிப்பா இதுக்கெல்லாம் நான் செய்கிறேன், கண்டிப்பா செய்கிறேன்டி. என்ன மோனிஷா, காலை அமுத்துறியா இல்லையா? இல்லைன்னா சொல்லு, நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன். அமுத்தி தொழிகிறேன். அங்கதான் மோனிஷா, அங்க நல்லா 2 கையை வச்சு அமுத்துடி. இங்க பார், இதாண்டி நான் உன்கிட்ட காசு பணம் இருந்தாலும் பாத்தியா, நீ என் காலு கீழே தாண்டி உக்காந்துட்டு என் காலை அமுத்துற. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வயிற்றுல இருக்கிற குழந்தைய கழிக்க பார்த்துருப்ப. இங்கே பார், என்ன தொடுறதே கஷ்டம்டி. இதில்
என் குழந்தைய தொட்டுடுவியா நீ? தொட்ட விட்டுடுவானா நான்? என்னடி பார்க்குறேன்? அமுத்துடி காலை. இப்போ ஏன் நேரம்டி. நான் அடித்தாலும் நீ வாங்கிக்கணும், நான் பேசினாலும் நீ கம்முன்னு உக்காரணும். என்னது இது? வாந்தி வர மாதிரி இருக்கே. ஏய் சீச்சி சீச்சி, என்னது இது? சீச்சி, இப்படியே மேலே வாமிட் பண்ணுவாங்க. சி, நீ வேணும்னு தானே மேலே வாமிட் பண்ண? ஐயோ இல்லை மனுஷா, நான் போய் உன் மேலே வாமிட் பண்ணுவேனா? அது வேணும் ஒன்றுன்னுட்டு என் வயிற்றில் குழந்தை இருக்குல்ல, இந்த டைமில் வாமிட் ஆகிறது சகஜம் மனுஷா. அது தெரியாமல் உன் மேலே பண்ணிட்டேன். எதுக்கு இப்போ சிரிக்கிற? ஆமாண்டி, நான் வேணும்னு தாண்டி உன் மேலே வாமிட் பண்ணேன். இங்கே பார், நீ ரொம்ப ஓவராக போகிற. இங்கே பார், ஆமாடி, இனிமேல் நீ சொல்கிறது என்னால் கேட்க முடியாது. உன்னால் என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கோ. போலீஸ்கிட்ட போறியா? போடி, நான் பார்த்துக்கிறேன் போலீஸை. நாங்கள் பார்க்காத போலீஸா? பணத்தை தூக்கி மூஞ்சில் எறிஞ்சா வாரிக்கிட்டு போவாங்க. சொன்னா உன்னையும் தூக்கிட்டு போவாங்கடி. என்னடி நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ண வேண்டி. அதுதான் சொல்கிறேன், முன்னால் முடிஞ்சது பார்த்துக்கொடி. போடி போ, நான் யாருன்னு காமிக்கிறேன். த்ரிஷா, 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 என்னாச்சு? ஏன் இப்படி டல்லா உட்காந்துருக்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, ஆமாம். இன்னைக்கு என்ன புண்ணியமோ தெரியலங்க, நானும் என் வயிற்றில் இருக்கிறவங்க குழந்தையும் உசுரோட உங்க கண்ணு மூடி உக்காண்ட்ருக்கோம். இல்லைன்னா என்ன இருக்கோன்னே தெரியலங்க எனக்கு. என்ன சொல்ற த்ரிஷா? என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, விடுங்க. நீ என்ன பைத்தியமா? இவ்வளோ சொல்லிட்டு ஒன்னும் இல்லை விடுங்கன்ற. என்ன ஆச்சு சொல்லு. அது அது வந்துங்க, நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையும் சத்தம் போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னா சொல்கிறேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் மேலே ஃபோன் வந்துச்சுன்னுட்டு மேலே போயிட்டு கீழே வரும்போது படிக்கட்டில் சோப்பு தண்ணி இருந்தது பார்த்தேங்க. என்னது? படிக்கட்டில் சோப்பு தண்ணியா? என்ன சொல்ற? ஆமாங்க, இந்த மோனிஷா எனக்கும் வயிற்றில் வளர்கிற உங்கள் குழந்தையும் அபாஷன் ஆகணும்னு சொல்லிட்டு வேணும்னுட்டு படிக்கட்டில் சோப்பு தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. என்னது? படிக்கட்டில் சோப்பு தண்ணி ஊற்றி வச்சிருந்தாளாம்? இது எப்போ நடந்துச்சு? எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல நீ? போனா போட்டோம், இந்த வீட்டு பொண்ணாச்சுன்னு தாங்க. வாய மூடு. நம்மளுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அந்த குழந்தை நின்று இருக்குது. இவ அசால்ட்டா வந்து கழிக்க பார்க்கறாளா? ஏ மோனிஷா, மோனிஷா. ஐயோ, மாமா கோமா வந்திருக்காரே, வந்த உடனே சொல்லிட்டா போல இருக்கே. சொல்லுங்க மாமா. என்னடி மாமா, என்னடி பண்ணி வச்சிருக்க? என்ன சொல்றீங்க மாமா? எனக்கு புரியல. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? இப்போ எதுக்கு கத்துறீங்க? முதல்ல காரணத்தை சொல்லுங்க. த்ரிஷா படிக்கட்டுல இருந்து கீழே வரும்போது படிக்கட்டுல சோப்பு தண்ணி ஊற்றி வச்சிருந்தியா? சொல்றே, கேக்குறல, என்ன முழிக்கிற? சோப்பு தண்ணி ஊற்றி வச்சிருந்தியா? த்ரிஷா கீழே விழுனோன்னுட்டு. அது 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 வந்து மாமா. என்னடாச்சு? ஏன் வந்ததும் கத்துற? இவ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது போல இருக்கு. என்ன ஆச்சு? இங்க பாருமா, இந்த வீட்டில் ஒன்று நான் இருக்கணும், இல்லைன்னா இவ இருக்கணும். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு முதல்ல, அப்புறம் பேசிக்கலாம். இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? த்ரிஷா மேலே போய் கீழே படிக்கட்டுலேருந்து வரும்போது சோப்பு தண்ணி ஊற்றி வச்சிருக்கா. அவ கீழே விழணும், என் குழந்தை கழினோன்னிட்டு. இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்லு. இவ்வளோதானா? என்னது இவ்வளோதானாவா? என்னவா பேசுற? ஒருவேளை படிக்கட்டுலேருந்து அவ கீழே வீந்து என் குழந்தைக்கும் இல்லை என் பொண்டாட்டிக்கு அது நான் இருந்துச்சுன்னா என்னம்மா பண்ணுறேன் நான்? என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லு. ஏய், ரொம்ப குதிக்காதடா. அவ செய்யாத வேலையா இவ செஞ்சிட்டா. என்னவோ உன் பொண்டாட்டி ரொம்ப ஒழுங்கு மாதிரி அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி
நின்று நடு வீட்டில் பேசுற? இங்க பாருடா, அவளாச்சும் சோப்பு தண்ணி ஊத்துனா, ஆனா உன் பொண்டாட்டிக்கும் உன் புள்ளிக்கும் எதுவும் அவளே இல்லை, நல்லா தானே கெட்டியா உக்காண்ட்ருக்கா சோஃபால. ஆனா அஞ்சலியோட குழந்தைய கழிச்சவளே இவ தானடா, மறந்துட்டியா? என்னடா நான் கேட்ட கேள்விக்கு சில மாதிரி நிக்கிற? அதானே அத்தை கேட்கறதும் சிறதானே இருக்கு. அவ செய்யாத குத்தமா நான் செஞ்சேன்? என்னம்மா பேசுற? அவ அன்னைக்கு தெரியாம ஏதோ ஆதங்கத்துல தப்பு செஞ்சிட்டா, அதுக்காண்டிட்டு அவளுக்கு அதே தண்டனை கொடுக்கணும்னுட்டு எந்த ரூல்ஸ் இருக்காமா? சொல்லுமா. அவோ எப்படி தெரியாம அந்த தப்பு செஞ்சாளோ அதே மாதிரிதான் மோனிஷாவும் எனக்கு தெரியாம தப்பு செஞ்சா. சரியா போச்சு, விடு. அதான் ஒன்றும் நடக்கல இல்ல, குத்துக்கல்லு மாதிரி தானே உக்காண்ட்ருக்கா. நீ வா மோனிஷா. இங்க பாரா, இவோ நான் உனக்கு பார்த்து வச்சு கட்டி வச்ச இந்த வீட்டு மூத்த மருமக, அது கவனத்துல இருக்கட்டும். அப்போ நான் யாரத்த? நான் இன்னும் உசுரோட தானே இருக்கிறேன், சத்து போகலையே. உங்களுக்கு என்ன இந்த வீட்டுக்கு வாரிசு என்னால் பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டீங்க. அதான் இப்போ என் வயிற்றுல உங்கள் வீட்டு வாரிசு வளருதில்ல, அப்போ அவளை வீட்டு விட்டு துரத்தி விடுங்க அத்தை. ஏய் த்ரிஷா, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். நீங்க சும்மா இருங்க, நான் பேசுறேன். என்னடி என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இப்ப கூட நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணனா என்ன நடக்கும்னு தெரியுமா?